ரெட் கார்டு குடுத்து அவங்க 2 பேரும் நெனச்சா வருத்தமா இருக்குன்னா, என்ன சார்? இல்ல புரியல. ஓ! அப்ப நீங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓ! சரி, ஓகே. பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுங்க. அதுதான் சொன்னேன். இந்த திருப்பியும் அது நான் என்ன கேட்கிறேன்னா, பிக் பாஸோடைய வரலாற்றிலேயே எப்படிங்க ஒரு ரெட் கார்டு குடுத்த விஷயத்த டிஆர்பிக்காக திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவீங்க? அதுவும் மார்னிங், நைட் 11 AM, 11 PM. இதுலயே நம்மளுக்கு தெரியலையா? அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு தான். நான் இப்பவும் சொல்றேன், தப்பு பண்ணியிருக்கு தான். ஆனா தப்பு பண்ணும்போதே அது கேட்கப்பட்டிருந்தா, அது இந்த அளவுக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்திருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா, இங்க வந்து இப்போ விக்ரம்க்கு வந்து பார்த்துக்கோங்க விக்ரம் அப்டின்னாரு நேத்து கூட திவ்யா விஷயத்துல. ஏன் ஸ்ட்ராங்கா கேட்கல? ஏன்னா விக்ரம் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நல்லவர் மாதிரி நடிச்சதுனால நீங்க கேட்கல. ஓகே, சூப்பர். ஆனா, இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து சாதாரணமா கேட்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பெர்சன் அந்த வீட்ல. அதாவது எல்லாருமே ஒண்ணு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா, கனியே எடுத்துக்கோங்க. கனி இந்த மாதிரி டாஸ்க் விளையாடிருக்காங்க. சபரி வந்து இது பண்ணிட்டாரு. சபரி பண்ண மாட்டாரு. சப்போஸ் அகைன்ஸ்டா நின்னு இருந்தாங்கன்னா பண்ணியிருக்காரு. அப்போ விக்ரம் இந்த வார்த்தைய சொல்லியிருந்தா, சேதுபதி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்? ரெட் கார்டு குடுத்து அவங்க 2 பேரும் நெனச்சா வருத்தமா இருக்குன்னா, என்ன சார்? இல்ல புரியல.